வேர்க்கடலை முறுக்கு ரொம்ப சுவையாக இருக்குங்க. கடையில் வாங்கி சாப்பிட்றத விட நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்டா உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இன்றைக்கி நம்ம வேர்க்கடலை முறுக்கு பண்ணலாங்க. இதுக்கு 2 கப்பு அரிசி மாவுக்கு 1/2 கப்பு வேர்க்கடலை. இப்போ 1/2 கப்பு வேர்க்கடலையை வறுத்துக்கலாம். இது லோ ஃப்ளேமில் வறுத்துக்கலாங்க வேர்க்கடலையை. இப்போ வேர்க்கடலை வறுபட்டுடுச்சுங்க. தோல் உறிஞ்சிடுச்சு. தோல் உறிஞ்சால் தான் வேர்க்கடலை வறுபட்டுடுச்சுன்றது அர்த்தம். எல்லாருக்கும் தெரியும், தெரியாதவங்களுக்கு சொல்கிறேன். இந்த வேர்க்கடலையை தட்டுக்கு மாற்றி ஆற வச்சு தோலெல்லாம் க்ளீன் பண்ணிக்கலாங்க. மிக்சியில் சேர்த்துட்டு நைஸாக அரைச்சிக்கலாங்க. முதல்ல இது போல் பவுட்ரு போல் அரைச்சிட்டு அதுக்கப்புறமா கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பேஸ்ட்டாக அரைச்சிக்கலாம். இந்த மாதிரி மையாக அரைச்சிக்கலாங்க. 2 கப்பு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் எள்ளு, 1 டீஸ்பூன் வெறும் மிளகாய்த்தூள், தேவையான அளவு உப்பு எல்லாத்தையும் நல்லா கலந்து விடலாம். சூடான எண்ணெய் 2 டேபிள் ஸ்பூன் சேர்த்து ஸ்பூனில் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ அரைச்ச வேர்க்கடலை பேஸ்ட்டு சேர்த்து நல்லா கலந்துக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். டைட்டாகவும் இல்லாமல் லூஸாகவும் இல்லாமல் இந்த மாதிரி பிசைஞ்சிக்கலாம். மாவு ட்ரை ஆகாமல் இருக்கிறதுக்காக மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ முறுக்கு அச்சுக்கு எண்ணெயை தடவிட்டு மாவு வச்சு நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். ஜல்லிக்கரண்டி திருப்பி வச்சு முறுக்கு சுற்றிக்கலாம். எண்ணெய் மீடியம் ஃப்ளேமில் இருக்கணும். டைரெக்டாகவும் சுற்றிக்கலாம். முறுக்கு 2 பக்கமும் திருப்பி போட்டு பொரிச்சிக்கலாம். லைட் கோல்டன் கலர் வந்ததே நம்ம எடுத்துடலாம். இந்த கலர் வந்த உடனே நம்ம எடுத்துக்கலாம்.